இந்த நாட்களிலே நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்பது கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது, ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ். இது ரொம்ப அற்புதமான தலைப்பு. ஏனென்று சொன்னால் மாறாத தலைப்பு, வேதாகமத்தில் மாற்றப்படாத ஒரு தலைப்பு என்று சொன்னால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது. ஏன்னா இதனுடைய சில பின்னணிகளை நான் சற்று விளக்க விரும்புகிறேன். ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது என்பது பல நிலைகளிலே பல பேருக்கு பல விதங்களிலே நடக்கலாம். ஆனால் அது எனக்கு நடக்குமா அப்படின்றது தான் பிரச்சனை. முதல்ல கர்த்தர் பேசலாம், ஆனால் அது எனக்கு நடக்குமா? அதனால் சில அடிப்படை சத்தியங்களை நான் ஒருங்கிணைக்க விரும்புகிறேன். வேதாகமத்தில் நாம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவன் மாற்றி அமைக்காத ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆபிரகாம் காலத்திலிருந்தோ, அப்புறம் நியாயப்பிரமாணத்தின் காலம், பின்பு கிறிஸ்துவின் காலம், எல்லா காலகட்டங்களிலும் மாற்றப்படாத ஒரே ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது, ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ். வேதாகமத்தில் மாற்றப்படாத சப்ஜெக்ட். நீங்கள் ஆதாமும் சத்தத்தை கேட்டிருக்கான், ஆபிரகாம் சத்தத்தை கேட்டிருக்கிறான், கரெக்டாக. நியாயப்பிரமாண காலத்தில் மோசே தேவனுடைய சத்தத்தை என்ன பண்ணியிருக்காரு? ரொம்ப தெளிவாக கேட்டிருக்கிறார். அதுக்கு பின்னாடி வந்த ஆசாரிகள் கேட்டிருக்கிறாங்க. பின்பு இயேசுவின் காலத்தில் இயேசு கேட்டார், அப்போஸ்தலர்கள் கேட்டார்கள். ஸோ வேதாகமத்தில் எல்லா நிலைகளிலும் பயன்படுத்தப்பட்ட ஒரு சரியான தலைப்பு என்னவென்று சொன்னால் தெய்வீக சத்தத்தை கேட்பது. ஹல்லேலூயா. ஸோ இந்த தெய்வீக சத்தத்தை கேட்பதின் முக்கியமான காரணம் சொல்கிறேன் பாருங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு ஹியர் காட் கிளியர்லி. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதை காட்டிலும் அதை ரொம்ப தெளிவாக கேட்கறது தான் இருக்குதுலே பிரச்சனை. எப்படி? அதை ரொம்ப தெளிவாக கேட்கறது தான். ஸோ இந்த 1.5 நாள் நம்முடைய முயற்சி என்னென்னா, எவ்வளவு தெளிவாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போகிறோம், அதுதான் நம்முடைய முயற்சி. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய சத்தத்தை முதல்ல கேட்கணும்னு நம்ம ஆசைப்படணும். அதுதான் முதல் பாயிண்ட்டு. எப்படி? அவர் வேணும்னா பேசிட்டு போகலாம் அப்படின்றது 2வது பாயிண்ட்டு. அவர் எப்பயுமே பேசிட்டு தான் இருக்கிறார். முதல்ல என்னென்னா, நாம் என்ன விருப்பப்படுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் இதை குறித்த சில ரிசர்ச்லாம் பண்ணிட்டு தான் பாருங்கள். ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ் இது ஒரு அற்புதமான பாடத்திட்டம். ஆனால் அநேக வேளைகளிலே இதை செயல்படுத்த முடியாதபடி ஊழியக்காரர்களாகிய நாங்கள் கஷ்டப்படுறோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தான் ஆகணும், ஆனால் அதை கேட்க முடியாதபடி பல சவால்கள் இருக்குது. ஏன்னா இந்த தெய்வீக சத்தத்தை கேட்பதற்கு ஒரு மனிதன் அதிகமாய் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டியதாக இருக்குது. அவன் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? அதிகமாக ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்குது. ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ், டு கிளியர்லி ஹியர் காட்ஸ் வாய்ஸ், he has to prepare himself. அவன் தன்னைத்தானே அதிகமாக ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதனால்தான் இந்த பாடத்திட்டத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிந்த அளவு பார்க்க போகிறோம். அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்து தான் நான் உங்களோடு கூட அதிகமாய் பேச விரும்புகிறேன். ஏன்னா கர்த்தர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார், அதை யாருமே மறுக்கிறது இல்லை. டஸ் காட் ஸ்பீக் அப்படின்றது ஒரு முதலாவது கேள்வி. அதற்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன். கர்த்தர் பேசுகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாய் பேசுகிறார். நீங்கள் ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாமோடு தேவன் பேசினார். ஹல்லேலூயா. மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருந்த ஒரு பெரிய தொடர்பு என்னன்னா, 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ காட் கிரியேட்டட் மேன் டு ஹாவ் கம்யூனிகேஷன். மனிதனோடு பேசுவதற்காகவே தேவன் மனுஷனை உருவாக்கி இருந்தார். அதனால தான் கர்த்தருடைய சத்தம் என்பது ஆதாமுக்கு அது இயல்பாகவே கிடைத்த ஒரு விஷயம். இயல்பாகவே கிடைத்த ஒரு விஷயம். ஆதாம் இழந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தேவ சத்தத்தை எப்பொழுதுமே சுலபமாய் கேட்கக்கூடிய ஒரு இடத்தை அவன் தொலைத்து விட்டான் பாவத்துக்கு பின்னாடி. அதனால் ஆதாமை தேவ சத்தத்தை கேட்பதற்காகவே என்ன பண்ணியிருக்காரு? அவனை உருவாக்கி இருக்கிறார். இப்போ அவன் கூட பேசினார் பாஸ்டர், இப்போ நம்ம கூடலாம் பேசுவாரா அப்படின்னா ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது ஃபவுண்டேஷன் கிளாஸ். நாம் அடிப்படைகளை சரியாக ஒருங்கிணைத்து விட்டால் அநேக காரியங்களை தொடர்ந்து படிக்கலாம். முதலாவது, டஸ் காட் ரியலி ஹேவ் அ வாய்ஸ்? தேவனுக்கு நிச்சயமாய் சத்தம் இருக்கிறதா அப்படின்னீங்கன்னா, என்னோடு கூட சங்கீதம் 29ஆம் அதிகாரம், சாம்ஸ் 29, சங்கீதம் 29 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. அப்போ கர்த்தருக்கு நிச்சயமாக என்ன இருக்குது? சத்தம் இருக்கிறது. ஓகே, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார்.
கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுருகளை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அப்படின்னா இதெல்லாம் படித்து பாருங்கள். 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா கர்த்தர் பேசுகிறவராகவே இருக்கிறார். அவருக்கு ஒரு சத்தம் உண்டு. அது முழக்கத்தின் சத்தமாக இருக்கலாம், அது தொனியாக இருக்கலாம், அது வல்லமையின் சத்தமாக இருக்கலாம், அது பல விதங்களில் இருக்கலாம். The dimensions of his voice may be different, but he has a voice. Hallelujah. அவர் பேசுகிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கி ஏன் பேசுகிறத தேவனை குறித்து நாம் தியானிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் வாசித்தீங்கன்னா, முதலாவது நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுதுதான் நாம் முன்னேற்றம் அடைவர்களாய் மாறுகிறோம். Our journey of progress begin when you start hearing God clearly. இது ஒன்று மட்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதை தேடுகிறவர்களாய் மாறிவிடுவோம். Our progress in life begins when we hear God clearly. நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி சரீர சுகமாக இருந்தாலும் சரி, கரெக்டாக நீங்கள் குடும்ப நிலைகளிலாக இருந்தாலும் சரி, இந்த பூமியிலே நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டுமானாலும் சரி, எல்லா முன்னேற்றங்களையுமே தெய்வீக சத்தத்திலிருந்து தான் அது தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தான் இந்த பாடத்தை படிப்பதற்கு பாஸ்டர் அருமையாக இந்த 1.5 நாளை நம்மளுக்கு ஒருங்கிணைத்து கொடுத்துருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, சில பாடங்களெல்லாம் தொடர்ந்து படிக்கணும், விட்டு விட்டு படித்தா அதில் பிரச்சனை இருக்குது. அதனால் தான் ஆவியானவர் கரெக்டான இடத்துக்கு நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, நகர்த்தி இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? முதலாவது நீங்கள் இங்கே வந்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா இப்படிப்பட்ட சில ஒருங்கிணைப்புகள்லாம் கிடைக்கிறதே இந்த காலத்தில் கஷ்டமாக இருக்குது. எவ்வளோதான் பிரசங்கம் இருந்தாலும் பிரசங்கத்துக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுவது தேவ கிருபையினால தான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கார். சில பேர் யோசிக்கலாம், இதெல்லாம் விட்டுட்டு வந்தோம், அதெல்லாம் விட்டுட்டு வந்தோம். நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் உன்னதமானதை தேடி வந்திருக்கிறீர்கள். இந்த ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கையில் பல பிரச்சனை தானாக சரியாயிடும். நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் சர்ச்சு ஜனங்க கரெக்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சர்ச்சில் இருக்கிற பிரச்சனையே தீர்ந்துடும். சர்ச்சில் இருக்கிற பிரச்சனையே என்னன்னா அவன் கேட்க மாட்டான், அதான் பிரச்சனை. அதனால் the progress of God, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஸோ இதை நம்ம பல நிலைகளில் படிப்போம். அப்போ அதுக்கு எதிர்மறையானது என்னன்னா, நீங்கள் தேவ சத்தத்தை கேட்காத பொழுது பின்னடைவுக்கு நேராய் போகிறீர்கள். If you hear God, you will progress. If you don't hear God, you will digress. நீங்கள் பின்னாக தள்ளப்படுவீர்கள். அதனால தான் நிறைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இட் இஸ் இன் டீஜெனரேட்டட் மோட். அவங்க ஆரம்பித்த ஆவிக்குரிய நிலையில் இல்லை, அந்த ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்க முடியவில்லை, அந்த அசைவை பார்க்க முடியவில்லை, அந்த சாட்சிகளை அவர்களால் எழுப்ப முடியவில்லை. ஏனென்றால் இப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது அவருடைய வாழ்க்கையில் குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. இது எட்டாத கனியாகவே நிறைய பேருக்கு மாறிடுச்சு. எப்படி இது இனிமேல்லாம் கிடையாது. அதெல்லாம் கர்த்தர் யார் யார்கிட்டயோ பேசுவார். இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த தவறான சிந்தனைகள் எல்லாம் நான் சீர்குலைக்க விரும்புகிறேன். டிஸ்ட்ரப்ஷன் இஸ் a குட் திங். ஒரு சில எண்ணங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது அதை தவறானவைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் அழுத்தி வேறு நிலைகளுக்கு மாற்றும் பொழுது நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதனால் தான் சில மாற்று சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து நான் பதிக்க விரும்புகிறேன். எப்பெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலையோ, யூ வில் கோ பேக் இன் யுவர் லைஃப். நீங்கள் வாழ்க்கையில் பின்னடைவுக்கு போவீர்கள். அது எல்லா நிலையிலும் சரி, இது ஊழியத்தில் மட்டும் இல்லை, பொருளாதாரத்திலும் சரி, சரீர சுகத்திலும் சரி. எப்படி சரீர சுகத்திலும் சரி. நிறைய பேர் சொல்லுவாங்க, தெய்வீக சுகத்துக்கும் கர்த்தருடைய சத்தத்துக்கும் என்ன பாஸ்டர் சம்பந்தம் இருக்கிறது? என்னோடு கூட யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எக்ஸோடஸ் சாப்டர் 15 and verse 26. யாராவது தமிழில் கொஞ்சம் படித்தா நல்லாயிருக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு என்ன பண்ண மாட்டேன், வரப்பண்ண மாட்டேன். ஈவன் த சிக்னஸ் கேன் பி ஓவர்கம் வென் யூ ஹியர் காட்ஸ் வாய்ஸ். வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நாம் ஜெயிப்பதற்கு கர்த்தருடைய சத்தம் உதவியாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
பாருங்க, சில பேர்ல நம்ம வியாதியாக இருப்போம், நான் ஹீலிங் மீட்டிங் தானங்க போகணும். நல்லதுதான், ஹீலிங் மீட்டிங் நடந்து அதுக்கு போனீங்கன்னா சந்தோஷம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்களே ஒரு ஹீலிங் மீட்டிங் நடத்திடலாம். இட்ஸ் இன் த வாய்ஸ். நீ கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால், ஹல்லேலூயா. ஸோ எவ்ரி சொல்யூஷன் இஸ் இன் த வாய்ஸ் ஆஃப் காட். அதுதான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் அதிகமாய் படிக்க வேண்டிய முதல் பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறது. He has to train himself to hear God's voice. If he can hear, அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாய் மாறிவிட்டால் பல நிலைகளிலே அவன் பல வெற்றிகளை தொடர்ந்து அவன் ஜெயிக்கிறவனாய் மாறிவிடுவான். இப்போ இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்ல வருகிறேன். முதல்ல, when you hear God, your progress begins. Hallelujah. That's the first statement. இரண்டாவது statement, hearing God does not come automatically. தேவனுடைய சத்தத்தை கேட்பது அது தான் இயங்கியாக செயல்படுவது கிடையாது. It is not an automatic process. ஆதாமுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு. ஓகே. ஆனால் பாவத்தில் விழுந்த பிறகு ஆதாமின் சந்ததியார் ஒவ்வொருவருக்கும் இதை இவர்கள் கற்றுக்கொண்டு பயிற்சிக்குள்ளாய் போக வேண்டியதாய் மாறிவிட்டது. ஸோ ஹியரிங் காட் இஸ் ஃபார் அ சீரியஸ் கிறிஸ்டியன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னா அவன் தன் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ரொம்ப கவனமுள்ளவனாய் இருந்தால் மட்டும்தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். ரொம்ப அலட்சியமாய் இருக்கிறவர்கள் இந்த பாதைகளை அவர்கள் பயன்படுத்த முடியாது. He has to be a serious Christian because it is not automatic. இது தானாக என்ன பண்றதில்ல, நிறைவேறுவது அல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் பாவத்தில் ஆதாமின் சுபாவத்தோடு பிறக்கிறான். ஆதாமின் சுபாவம் என்னவென்று சொன்னால் அவன் காதுகளும் அவனுடைய கண்களும் தேவனுடைய சித்தத்தை பார்ப்பதற்கு அது தூரமாகவே இருக்கிறது. நீங்க டெக்னிக்கலா சொன்னீங்கன்னா he is born inside deaf and dumb. அவன் உள்ளான ரீதியிலே அவன் ஆவியின் பரிமாணங்களிலே அவன் மரணத்தோடு தான் பிறக்கிறவனாய் இருக்கிறான். ஆனால் தான் இன்றைக்கு இந்த பாடத்தெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது, கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக். இப்போ நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், நான் கர்த்தரை தேடி தானங்க போகிறேன், ஏன் என் கூட பேச மாட்டாரு? பாருங்க, அது ஆட்டோமேட்டிக் கிடையாது. அதை நாம் செயல்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தருடைய சத்தத்தை நாம் செயல்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இது நம்மளுடைய இன்ட்ரெஸ்டோட கலந்துருக்குது. இட்ஸ் எ சீரியஸ் கிறிஸ்டியானிட்டி. ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். ஓகே, இப்போ கர்த்தர் தட்டுறேன்னு சொல்றாரு. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, எப்படி கர்த்தர் தட்டினா கூட உனக்கு சத்தம் கேட்கணும். எப்படி கர்த்தர் தட்டினா கூட என்ன பண்ணணும்? நான் கதவை தட்டுறேன், ஆனால் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, அதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் கதவை திறக்கிறது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறது? இப்போ சில வேளையில் நல்லா தூங்குவாங்க பாருங்கள். நீங்கள் எவ்வளோ தான் கதவை தட்டினாங்களோ என்ன பண்ண மாட்டாங்க, திறக்க மாட்டாங்க. சில பேர்லாம் அப்படின்னா நான் பார்த்துருக்குறேன். கேட்டாக்க அந்த கதை திறந்துடுவாங்க. அவன் பிரச்சனையே கேட்காதது தான். கர்த்தர் தட்டி கொண்டே இருக்கிறார், ஆனால் அதை செயல்படுத்தும்படியாய் மனிதனை அந்த நிலைக்கு அழைக்கிறவராய் இருக்கிறார். ஸோ ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக். ஹி ஹாஸ் டு இன்வால்வ் ஹிம்செல்ஃப். இவன் தன் பொறுப்பை அந்த இடத்திலே நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது என்பது இன்னைக்கு அநேகருக்கு கடினமானதாய் மாறுகிறது. ஏனென்றால் தங்களுடைய நிலைகளை அவர்கள் இதற்கு என்ன பண்ணுறதில்ல, ஆயத்தமாக்கி கொள்வது கிடையாது. when God speaks, தேவன் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை வளமையாய் மாறுகிறது. வளமையாக என்ன பண்ணுகிறது? மாறுகிறது. இப்போ நம்மளால் பெரிய விஷயங்கள் எல்லாம் ஜெயிக்க முடியல, மாற்றத்தை உருவாக்க முடியல. இதுக்கு எல்லாமே பிரச்சனை எங்கன்னா we are not able to hear God. தேவ சத்தத்தை நம்மளால் என்ன பண்ண முடியல, தெளிவாக கேட்க முடியவில்லை. இதுக்கு ஒரு சில முக்கியமான தடைகள் இருக்கிறது. அதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற அந்த அர்த்தம் இருந்தாலும் நான் ஏன் கேட்க முடியவில்லை அப்படின்றது இன்னொரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. முதலாவது, நான் கேட்கறதுக்கு தகுதி உள்ளவனாய் மாறிவிட்டேனா? தட்ஸ் another important question that we have to answer. கர்த்தர் என் கூட பேசுவாரா? என் கூட இடைப்படுவாரா? என் கூட பேசுறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாய் தேவன் என்ன பண்ணுறாரு? ஆயத்தமாக இருக்கிறார். God is
ready always to speak to us. The problem is that we don't get ourselves into that position. நாம் அந்த நிலைகளுக்கு நம்மளை என்ன பண்ணுறதில்ல, ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறதில்ல, நாம் கொண்டு போகிறது கிடையாது. The greatest ambition of God, தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், மக்களோடு கூட தேவன் பேச ஆசைப்படுகிறார். மக்களோடு கூட தேவன் என்ன பண்ணுறாரு, பேச ஆசைப்படுகிறார். ஆனால் மனிதன் தான் அதுக்கு என்ன பண்ணலை, ரெடியாக இல்லை, அவன் ஆயத்தமாக இல்லை. அங்கே தான் தேவன் அந்த இடத்துல தடுமாறுகிறார். ஏன்னா இவன் ஆயத்தமாக இல்லைன்னா அவர் எவ்வளோதான் பேசினாலும் இது அவன்கிட்ட என்ன பண்ணுறதில்ல, போய் சேருவது கிடையாது. அப்போ இந்த 1.5 நாள் நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா, நாம் ஆயத்தப்பட போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா ஒரு சப்ஜெக்டை நம்ம கண்டினியூஸாக படிக்கும் பொழுது invariably we train ourselves, subconsciously we train ourselves. நாம் அதனால தான் பாருங்கள், செய்திகளெல்லாம் தொடர்ந்து ஒரே செய்தியை பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னா அதை நமக்குள்ளே ஏற்ற முயற்சி செய்கிறான்னு அர்த்தம். இதை தான் தேவனும் ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து ஆவியானவரோடு நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சில காரியங்களை தொடர்ந்து படிக்க வைக்க நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, முயற்சி செய்கிறார். ஏன்னா இது எந்த அளவு நமக்குள்ள அது ஊடுருவுகிறதோ அந்த அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், காரியங்களை மாற்றி அமைக்க முடியும். ஸோ முதலாவது, இந்த தெய்வீக சத்தத்தை கேட்பதனுடைய ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது, பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது. அதற்கு ஆதாரமான சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் சத்தத்தை கேட்பதற்கும் இந்த புதிய ஏற்பாட்டிலே சத்தத்தை கேட்பதற்கும் பல பரிமாணங்களிலே மாற்றங்கள் உண்டு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவது, தேவன் எங்கே இருந்து செயல்படுகிறார் என்று நான் காண்பிக்க விரும்புகிறேன். வேர் காட் இஸ் ஃபங்க்ஷனிங் ஃப்ரம். முதலாவது, தேவன் பரலோகத்தில் இருந்து அவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். வேர் காட் டுவெல்ஸ், ஹி டுவெல்ஸ் இன் ஹெவன். ஹல்லேலூயா. அவர் பரலோகத்திலே செயல்படுகிறார். அங்கிருந்து அவர் என்ன பண்ணுறாரு, காரியங்களை வாய்க்க செய்கிறார். என்னோடு கூட சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 115 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேர் காட் இஸ், ஹி இஸ் இன் ஹெவன். சங்கீதம் 115 3ஆவது வசனம். நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தமக்கு சித்தமான யாவை என்ன பண்ணுறாரு, அவர் செய்கிறார். He is in heaven. Where God dwells, he is in heaven. ஓகே, நிறைய பேர் இதை 100% ஒத்துப்பாங்க. கடவுள் எங்கே இருக்கிறார்னா, எங்கே இருக்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிறார். அதனால தான் நம்ம பரலோகத்துக்கு போயிடணும் அப்படின்றத அதிகமாக நம்முடைய நினைவுகளிலே பதிய செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, கர்த்தர் நம் மத்தியிலே வாசம் செய்ய விரும்பினாராம். கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம் மத்தியிலே வாசம் செய்ய விரும்பினவராய் இருக்கிறார். God likes to dwell among his people. அதுக்காக தான் நீங்கள் யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. In Exodus chapter 25 verse 8. ஓகே, அவர்கள் மத்தியிலே நாம் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயா. So God is in heaven, then he wants to come and dwell among the people. அவர்கள் மனிதருக்கு நடுவாக தேவன் வாசம் செய்ய விரும்பினார். அதனால் பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிறது தான் பழைய ஏற்பாடாக இருந்துச்சு. இப்படி அவர் வந்து வாசம் செய்ய விரும்புகிறார். அந்த வாசம் செய்கிற இடத்திலே இவர்கள் அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் செயல்படுவதற்காக அவர் அநேக பணிவிடைக்காரர்களையும் ஊழியக்காரர்களையும் ஆசாரியர்களையும் தேவன் ஏற்படுத்தினார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 45வது வசனம். Exodus chapter 25, 29 and 45. அவர்களின் தேவனாய். ஸோ கர்த்தருடைய பெரிய ஆசை என்னன்னா, ஜனங்கள் நடுவில் வந்து வாசம் செய்யணும். எப்படி, கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறாரு. அடுத்தது அவருடைய பெரிய ஆசை என்னது, ஜனங்களுக்கு நடுவில் வாசம் செய்யணும். நீங்கள் அந்த கோத்திரம் எப்படியெல்லாம் தங்கணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு கொடுத்தாரு. அது என்ன பார்த்தீங்கன்னா, அவரை சுற்றியே எல்லாரையும் வச்சுக்கணும். அவர் தான் அது ஆசை. எப்படி, அவரை சுற்றியே எல்லாரையும் வச்சுக்கணும்னு கர்த்தர் ஆசைப்பட்டார். ஸோ காட் வாண்ட்ஸ் டு dwell among his people. இப்போ இது பழைய ஏற்பாட்டில் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். யாத்ராகமத்திலிருந்து ஆரம்பித்து இந்த ஆலயம், ஆசாரியர்கள், நியாயப்பிரமாணம், இது மூன்றுமே என்னன்னா உங்கள் மத்தியிலே தேவன் தங்குவதற்காக கொடுக்கப்பட்ட மும்முனை சட்டத்திட்டங்கள். ஆசாரியர்கள், ஆலயம், அடுத்தது என்னது, நியாயப்பிரமாணம். These are the three things that kept God among him people. மனிதர்கள் மத்தியிலே வைப்பதற்காக
இந்த 3 காரியங்களும், ஒரே ஒரு ஆலயம், ஆசாரியர்கள், நியாயப்பிரமாணங்கள். ஆனால் இதில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் சில வேளைகளில் வருவார், சில வேளைகளில் என்ன பண்ணிடுவார், வரமாட்டார். ஏன்னா இவங்களுடைய அத்துமீறல்கள், இவங்களுடைய சில பாவ கிரியைகள், தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்துக்கு மீறுதலாய் செய்யப்பட்ட காரியங்கள், இல்லாவிட்டால் ஆசாரியர்கள் தேவ திட்டத்தில் சரியாக செயல்படலைன்னா அங்கே தேவன் வந்து என்ன பண்ண மாட்டார், வாசம் செய்ய மாட்டார். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ், நீங்கள் பரலோகத்தில் தேவன் வாசம் செய்கிற இடத்துக்கு போகணுன்னா அவர் கூப்பிட்டா போகலாம். எப்படி? அவர் கூப்பிட்டு நீங்கள் போனீங்கன்னா திரும்பி கீழே வந்துடலாம். எப்படி? எத்தனை பேருக்கு புரியுது? அப்போஸ்தலனான யோவானை கூப்பிட்டாரு, கம் அப் ஹிதர், நீ இங்கே வா. போனால் திரும்பி வந்துட்டான். கரெக்டாக பவுல் மேலே போனார், திரும்பி என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டார். அப்போ அங்கே இருக்கிற நிலைகளை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா பர்மிஷன் இருந்தால் தான் போக முடியும், அழைப்பு இருந்தால் தான் போக முடியும். நம்மளா இஷ்டப்பட்டு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இரண்டாவது, இந்த பழைய ஏற்பாட்டில் ஆலயம் இருக்கணும், ஆசாரியர் இருக்கணும், நியாயப்பிரமாணம்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் கர்த்தர் அவர்கள் மத்தியில் வந்து என்ன பண்ணார், வாசம் பண்ணினார். இது 3 கரெக்டாக வேலை செய்யலைன்னா தேவன் அங்கே வந்து என்ன பண்ண மாட்டார், வாசம் செய்ய மாட்டார். இப்போ இவர் வாசம் செய்கிற இடத்துலலாம் தெய்வீக சத்தம் இருக்கிறது. இன் த மிஸ்ட் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ் காட் ஸ்பீக்ஸ். தேவன் எங்கே இருந்து பேசுகிறார், அவர் இருக்கிற இடத்துலேருந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த 2 காரியங்களுமே நமக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, ஆனால் ப்ராக்டிக்கலுக்கு வரமாட்டுது, செயல்பாட்டுக்கு என்ன பண்ண மாட்டுது, வரமாட்டுது. இப்போ 3வது நிலையை நான் விளக்க விரும்புகிறேன். பரலோகத்தில் இருக்கிறார், ஜனங்கள் மத்தியில் இருக்கிறார். 3வதாக அவர் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த சத்தியத்தை யாருக்கு புரிஞ்சிக்க முடியுதோ இவங்க தான் தேவ சத்தத்தை செயல்படுத்துவதற்கான முதல் சாவியை எடுத்தவங்க. தேவ சத்தத்தை கேட்பதற்கான முதல் சாவியை எடுத்தவங்க யாருன்னா, அவர் அங்கே இருக்கிறாருன்னு ஒரு கூட்டம் ரொம்ப சின்சியராக தேடின்னு இருக்குது. எப்படி? அவங்களுடைய ஜெபங்கள்லாம் எப்படி தெரியுமா, கர்த்தாவே ஒன்று நீங்கள் வாங்க, இல்லை நாங்கள் வரோம். எப்படி? ஏன்னா கர்த்தர் அங்கே தான் இருக்கிறார். இன்னொன்று என்னென்னா, இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவங்களெல்லாம் ஒழுங்கு செய்து இதன் மத்தியிலே தான் கர்த்தர் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லி அதை தேடிக்கிட்டு, அதில் சில வேளைகளில் அது ஒழுங்குகள்லாம் நிறைவேறாத பொழுது அங்கே தேவன் வாசம் செய்யவில்லை. ஆலய காரியங்கள் எல்லாம் ஒழுங்காய் செய்த பிறகுதான் கர்த்தருடைய மகிமை இறங்கினுச்சான். ஆமாம். ஸோ இட் ஹேஸ் இஸ் ஓன் கான்சிக்வன்ஸ். ஆனால் 3வது நிலை தான் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய நிலை, நாம் இருக்கிற நிலை இதுதான். அது என்னவென்று சொன்னால், இப்போ தேவன் நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். God is dwelling among us. தேவன் எங்கே வாசம் செய்கிறார், எனக்குள்ளே வாசம் செய்கிறார். இப்போ இதை தான் நம்ம அதிகமாய் தியானிக்க விரும்புகிறேன். ஏன்னா கர்த்தருடைய சத்தம் வானத்திலிருந்து வரலாம், ஆனால் இப்போ அதிகமாக எங்கேருந்து வருதுன்னா நமக்குள்ளாக இருந்து தான் அது செயல்பட ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த அடிப்படைக்குள்ளே நம்ம மாற்றத்தை கொண்டு வரலன்னா தேவ சத்தத்தை கேட்பது மிக கடினமான நிலைகளை நாமளே உருவாக்கி கொள்கிறோம். இப்போ யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஓகே, ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஜான் சாப்டர் 14 verse 17. ஓகே. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவர் இப்போ எங்கே இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களோடு வாசம் பண்ணார். எப்போ தெரியுமா? இப்போ இதுவும் ஒரு நீங்கள் டெக்னிக்கலாக படிக்க வேண்டும், ஆனால் தியாலஜிக்கலாக புரிஞ்சுக்கணும். உங்கள் கூட எப்போ இருந்தார்னா, நீங்கள் ரட்சிக்கப்படுற வரைக்கும் உங்கள் கூட இருந்தார். He is standing beside you until you get saved. ஆவியானவருடைய துணை இல்லாமல் ஒருவரும் என்ன பண்ண முடியாது, ரட்சிப்பை அடைய முடியாது. அது வரைக்கும் கூட இருந்தார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு அவருடைய குடியுரிமையை உங்களுக்குள்ளாய் மாற்றிவிட்டார். He has moved inside. Hallelujah. அவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். இப்போ தேவன் எங்கன்னு கேட்டிங்கன்னா 3 நிலைகளில் நம்ம சொல்லலாம். பரலோகத்தில் இருந்தார், சில இடங்களில் பூமியில் இருந்தார், ஆனால் கண்டினியூஸாக எங்கே இருக்கிறாருன்னா எனக்குள்ளே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், கண்டினியூஸாக எங்கே இருக்கிறாரு, எனக்குள்ளே இருக்கா. பூமியில் எப்பயாவது ஒரு டைம் இருந்தார்,
அந்தந்த ஆலய பிரகாரங்களில் கரெக்டாக இருக்கும் பொழுது தேவ பிரசனை வந்தது. ஆனால் எப்பயுமே பெர்மனெண்ட் இட்டர்னலாக பரலோகத்தில் இருக்கிறாரு. ஆனால் மூன்றாவது நிலை என்னவென்று சொன்னால் இதுதான் முதிர்ச்சியான நிலை. என்ன சொன்னால் அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ சில பேர் கேள்வி வைப்பாங்க, எப்படி 3 இடத்துல இருப்பார்? எப்படி பாருங்கள், தேவன் மூவரில் ஒருவராக இருக்கிறார். அதுவே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அதனால் அவர் எங்கேயுமே இருப்பார். ஹல்லேலூயா. He has changed his location inside of us. அவர் நமக்குள்ளாக வந்து வாசம் செய்கிறவராய் மாறிவிட்டார். இப்போ அதற்கு ஆதாரமாக இன்னொரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும். யோவான் 7ஆம் அதிகாரம், ஓகே, ஜான் சாப்டர் 7, யோவான் 7ஆம் அதிகாரம். நான் சொல்கிற வசனங்கள்லாம் எதுக்கு நிறைய வசனம் சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா, நம்முடைய சிந்தனைகள் வசனத்தோடு ஒட்டி போக அழைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. போதும். இப்போ 37 வாசிக்கலாம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடம் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து என்ன நதி ஓடும்? ஜீவ நதிகள் ஓடும். இது யாரை குறித்து பேசுகிறது? பரிசுத்த ஆவியானவர் இப்போ எங்கிருந்து அவர் இயங்க போகிறார் என்று சொன்னால், உனக்குள்ளாக இருந்து அவர் இயங்க போகிறார். God is functioning or he is doing everything from inside. இப்போ ஆவியானவர் வெளியில இருந்தார் எப்ப? ரட்சிப்புக்கு நமக்கு வந்து சேருகிற வரைக்கும். ஆனா இப்ப அடுத்த ஒரு மாற்றத்துக்கு வந்திருக்கிறோம். இப்ப உள்ளே இருந்து இயங்கக்கூடியவர்களாய் நாம் மாறிவிட்டோம். ஹல்லேலூயா. இப்ப ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார். அது ஜீவ நதியாக இருக்கிறார். அது ஏன் அப்படி ஒரு நதின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறார்னா, அவர் கண்டினியூஸா செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? He is continuously functioning. இப்போ இந்த நதி ஓடுது, இந்த நதி செயல்படுகிறது. நீங்களும் நானும் அதனோடு கூட ஒத்துழைக்கும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாறுகிறோம். So the Holy Spirit is speaking inside of us continuously. நம்ம தான் இதை எப்படி டேப் பண்ணிக்கிறதுன்றதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏன்னா இது பழைய ஏற்பாட்டின் சம்பவத்தோடு கூட இணைக்கப்படக்கூடிய வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்களே பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். If you are from a Jewish mindset, then you have to mention the word temple. நீங்கள் ஆலயத்தில் தான் மகிமை இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே ஆலயமா என்ன பண்ணிட்டீங்க? மாறிவிட்டீர்கள். இப்போ ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறார். இப்ப தேவன் எங்க இருக்கிறாருன்னு கேட்டா அட்ரஸ் நம்ம சொல்லலாம். பாருங்க, எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க என்றைக்கு இந்த மனநிலையின் மாற்றத்துக்கு வருகிறீர்களோ அன்றைக்கு தேவ சத்தத்தை கேட்பது உங்களுக்கு சுலபமாக மாறிவிடும். ஹல்லேலூயா. பாருங்க, எங்கேயோ இருக்கிறவர் பேசுறது கேட்கணுன்றதை விட எனக்குள்ள இருக்கிறவர் பேசுனார் கேட்கறது ரொம்ப சுலபம். ஹல்லேலூயா. இப்போ நிறைய பேருக்கு கர்த்தருடைய சத்தம் ஏன் கேட்க முடியலன்னா, தவறான சிந்தனைகள். அவர் எங்கேயோ இருக்கிறாரு, இல்லாட்டி அவர் மேகம் இறங்கி வரும்பொழுது தான் அவர் இறங்கி வர்றாரு, இல்லை அக்கினியாய் வருகிறார், காற்றாய் வருகிறார். இப்படி தான் அவங்க நிறைய காரியங்களை யோசிக்கிறார்கள். அதெல்லாம் வந்திருக்கிறாரு, அதெல்லாம் அவர் வர வேண்டிய விதத்தில் அவர் வருவார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் நமக்குள்ளாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. He has moved himself into us. அவர் நமக்குள்ளாக வந்திருக்கிறார். இப்போ நதி எங்க ஓடுது? எனக்குள்ள ஓடுது. இப்போ இந்த நதி ஓடுது, கரெக்டாக செயல்படுதுன்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னுடைய வேலையாக இருக்கிறது. இன்னும் ஒரு சில வசனங்களுக்கு உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 கொரிந்தியர், அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான். பாருங்க, இந்த ஒரு சத்தியம் மட்டும் நம்மளுக்கு புரிஞ்சிச்சுன்னா பல காரியங்களுக்கு நம்மளுக்கு விடை கிடைத்துவிடும். எப்படி? எல்லாரும் பைபிளை திருப்பிக்கலாம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன், ஏன்னா அது அற்புதமாக அங்கே சொல்லியிருக்குது. He who is joined to the Lord is one spirit. நீங்கள் என்றைக்கு தேவனோடு கூட இணைக்கப்படுகிறீர்களோ அன்றைக்கு உங்கள் ஆவியும் அவர் ஆவியும் இணைக்கப்பட்டாயிற்று. சரி, இதுக்கு நான் இன்னைக்கு இருக்கிற டிரான்ஸ்லேஷனில் சொல்கிறேன் பாருங்க, ஏன்னா இதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் புரியும். உங்கள் ஆவியும் அவர் ஆவியும் வெல்டடிக்கப்பட்டாயிற்று. எப்படி என்ன ஆயிடுச்சு? இப்போ
வெல்டிங் ஆயிடுச்சு. அதனால தான் சில வேளையில் கர்த்தர் பேசுகிறாரா நான் பேசுகிறேனான்னு ஒரு குழப்பம் இருக்குன்றீங்களே. இந்த குழப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன பாஸ்டர் குழப்பம் கரெக்டா? நல்லா குழம்புனா தான் நல்லா கரெக்டாக முடியும். நான் ஒருத்தர் தீர்க்கதரிசிகிட்ட போனேன். அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் என்ன வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது, என் பாதைகளே புரியல. நான் ஆரம்ப காலத்தில் நான் என்னுடைய காலேஜ் படிப்பெல்லாம் நான் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தப்போ எனக்கு பெரிய குழப்பம் பாருங்கள். அப்போ அவர் ஒரு 10 நிமிஷம் கேட்டுட்டு சொன்னார், ரொம்ப குழப்பமாக இருக்குதான். சரி, ஏதோ ஒரு பதில் சொல்ல போகிறாரு, நல்ல துல்லியமாக தீர்க்க தரிசனம் சொல்லுவார். எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னார், இப்போ தான் நீ கரெக்டான இடத்துல இருக்கிறேன்னார். ஏன்னா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது. உன்னை புரியாத இடத்துல வச்சு தான் அவர் நல்ல வேலை செய்வார். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் என்னால் அதை மறக்க முடியல. எப்படி? அதனால் சில குழப்பம் வர்றது ரொம்ப நல்லது. ஏன் ஆவி பேசுதா இல்லை ஆவியானவர் பேசுகிறாருன்னு உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஆவி தேவ ஆவியானவரோடு என்ன ஆயிடுச்சு? அது இணைக்கப்பட்டிருக்கிறது. Now you are joined with the Lord. இந்த ஆவி இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சத்தியெல்லாம் யாருக்கு புரிய ஆரம்பிக்குதோ அவங்களோட தேவன் சுலபமாய் பேச முடியும். ஏன்னா இவனோடு கூட வானத்திலிருந்து கத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இவனுக்குள்ளாக இருந்து மெல்லிய சத்தத்தோடு கூட கர்த்தர் பேச முடியும். Hearing God's voice is becoming so tough because we have made a platform like that. நாம் சில வேளை அப்படிப்பட்ட அடித்தளங்களை உருவாக்கி விடுகிறோம். கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். இல்லாட்டி நீங்கள் பழைய பாட்டில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணால் தான் கர்த்தர் வருவார். ஆனால் இன்னொரு மாற்றத்துக்குள்ளாய் தேவன் தன்னுடைய சபையை நகர்த்தி இருக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளை நகர்த்தி இருக்கிறார், ரட்சிக்கப்பட்டவர்களை நகர்த்தி இருக்கிறார். அது என்னவென்றால் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் வாசம் செய்து தன்னுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தவில்லை தங்கி கொண்டிருக்கிறார். He has put our spirit, his spirit joined. Hallelujah. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஓகே, இதெல்லாம் நமக்கு நல்ல ஞாபகமாக இருக்கக்கூடிய வசனங்கள் தான். இருந்தாலும் சில வேளையில் நம்ம அதை திருப்பி படிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, Proverbs chapter 20 verse. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. மனுஷனுடைய ஆவி எதா இருக்குதா? கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. The spirit of man is the candle of the Lord. நம்ம எப்போ இந்த தீபத்தை யூஸ் பண்ணுறோம், மெழுகுவத்தை யூஸ் பண்ணுறோம் சொல்லுங்கள்? எப்போ யூஸ் பண்ணுறோம்? கரண்ட் இல்லை, ஒரே குழப்பமாக இருக்குது, எது எங்கே வச்சோன்னு தெரியல, கரெக்டாக பாதைகள் தெரியல. அந்த காலத்துலலாம் அரிக்கன் விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிறதுக்கு நைட் டைம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எடுத்துகிட்டு போவாங்க. விளக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அது பாதைகளை காண்பிக்கும்படியாக. அப்போ தேவன் நம்முடைய ஆவியும் அவர் ஆவியும் ஏன் ஜாயின் பண்ணி வச்சிருக்கிறார்னா நமக்கு பாதைகளை காண்பிப்பதற்காக வைத்திருக்கிறார். You are in a most secured and safe position because the Holy Spirit has been inhabiting inside of you. உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக ஒரு தங்கி வாசம் செய்கிறதுனால நம்மளை வழி நடத்துவது தேவனுக்கு சுலபமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. He has made it easy and it is made it convenient. Hallelujah. ஆனால் நம்ம அதெல்லாம் ரொம்ப பெருசாக பார்க்க மாட்டோம். நம்மளுக்கு வெளியரங்கமாக சத்தம் கேட்குறதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறோம். அங்கேருந்து சத்தம் வந்ததா, இங்கேருந்து சத்தம் வந்ததா, அப்புறம் என்னென்னா இது வேறு ஏதாவது சத்தம் வந்துருச்சா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விகள்லாம் வரும். ஆனால் உள்ளே இருந்து ஆவியானவர் பேச பேச ஒரு மனிதன் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் பெரிய மாற்றத்துக்குள்ளாய் வருகிறான். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். John chapter 15 verse 5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தார். பாருங்க, இந்த யூனியன் வித் காட். இப்போ தேவனும் நீங்களும் என்ன ஆயிட்டீங்க? ஒரு செடியும் கொடியும் போல மாறிட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பிக்சரைஸ் பண்ணி பாருங்க. இப்போ செடியும் கொடியும் டெய்லி கம்யூனிகேஷனில் இருக்குது, கரெக்டா? எத்தனை பேருக்கு புரியுது? டெய்லி எப்படி இருக்குது? இல்லை, நான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் உங்க கூட பேசுவேன், ஒரு தடவை தான் தண்ணி விடுவேன், அப்படியே சொல்லுது. செடியும் கொடியும் எப்பயுமே எப்படி இருக்குது? 24 hours கம்யூனிகேஷனில் இருக்குது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ 24 hours கம்யூனிகேஷனுக்காகவே படைக்கப்பட்டவர். பேசுறியோ பேசலையோ அதுக்கு தான் நீ உருவாக்கப்பட்டிருக்கிறாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்க கூட பேசிக்கிட்டே தான் இருப்பார். 24 hours பேசுவார். அதை கேட்கறது கேட்காது நம்ம பிரச்சனை. எப்படி? நம்ம என்னென்னா, கர்த்தாவே முக்கியமான டைமில் மட்டும் வர்றோம், அப்போ மட்டும் பேசுங்க. எப்படி? வீடு வாங்கலாமா, லேண்டு வாங்கலாமா, கல்யாணம் பண்ணலாமா, எப்படி ஊரை விட்டு ஓடி போகலாமா, இப்படின்ற டைமுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவோம்?
கர்த்தர்கிட்ட வர்றோம். இல்லை, 24/7 ஒரு செடியும் கொடியும் என்ன பண்ணியிருக்குது? இணைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த சத்தியத்தெல்லாம் ஒரு மனிதன் என்றைக்கு அவன் ஆழமாய் நிதானித்து புரிந்து கொள்கிறானோ அன்றைக்கு தேவ சத்தம் நம்ம கூட செயல்படுவது சுலபமாய் மாற்றப்படுகிறது. Now you and God are one together through the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மூலமாய் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? இப்போ இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுக்குள்ளாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? ஒன்றாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஸோ பழைய ஏற்பாட்டில் சில சம்பவத்தை வாஸ்தவம் அப்படிலாம் இருந்தால் தாங்க கர்த்தர் பேசுவார்னா, அப்போ ஒரு அமைப்பு இருந்தது, அந்த அமைப்புக்கு கர்த்தர் அப்படி செயல்பட்டார். There was a system, there was an administration in the dispensation of the law. நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் கொள்கைகள் அப்படி இருந்துச்சு, கர்த்தர் அப்படி செயல்பட்டார். ஆனால் இப்போ நம்ம கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இப்போ எப்படி செயல்படுறாருனா, இப்போ உள்ளே இருந்து தேவன் செயல்படுகிறவராய் இருக்கிறார். நாமே ஆலயமாய் மாறிட்டோம். நம்முடைய ஆவியோடு தேவனுடைய ஆவி என்ன பண்ணப்பட்டிருக்குது? இணைக்கப்பட்டிருக்குது. அவர் கொடியாய் இருக்கிறார், அவர் செடியாய் இருக்கிறார். நான் என்ன ஆயிட்டேன்? கொடியாய் மாறிட்டேன். இப்போ எனக்குள்ள ஜீவ நதி என்ன பண்ணி கொண்டிருக்குது? பாய்ந்து கொண்டே இருக்குது. So God was keep on promoting this idea inside of you. அவர் சொல்றாரு, ஆவியானவர் வந்து அவர் உனக்குள்ள என்ன பண்ணுவாரு? வாசம் செய்வார். So where is God dwelling? He is now dwelling inside of us. Hallelujah. இப்போ தேவன் எனக்குள்ளாக என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மனநிலைக்கு நம்ம மாறும் பொழுதுதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் ஆயத்தப்படுகிறவர்களாய் மாறுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்ம ஆயத்தப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் வெளியிலிருந்தும் பேசுகிறாரு. ஆனால் பிரச்சனை என்னன்னா 90% உள்ளே இருந்து தான் பேசுகிறார். உள்ளே இருந்து தான் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? 90% பேசுகிறார். வெளியிலேருந்து 10% பேசுகிறார். கரெக்டா? 10% பேசுகிறவர்களை மட்டும்தான் நம்ம பெருசாக பார்க்குறோம். ஒருத்தர் சொன்னார், நான் வந்து கடலில் போய் உளுந்து சாவலான்னு போனேன். அப்போ கர்த்தருடைய சத்தம் கேட்டது. நான் கேட்டேன், இப்போ இதுலேருந்து என்ன தான் சொல்ல வரீங்க? எல்லாரும் சாவ போனால் தான் கர்த்தர் பேசுவாரா? இன்னொருத்தர் ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் படுத்திருந்தார். நான் உள்ளே போனோடனே, அன்பு கடவுளை என் கூட பேசிட்டார், இங்கே தான் என்னை சந்தித்தார். நான் சொன்னேன், வெளியில் இருக்கிறப்ப ரொம்ப நாள் பேச ட்ரை பண்ணார், நீ அப்போ கேட்கல, அட்லீஸ்ட் இங்கே வச்சாவது உங்க கூட பேசுறது கேட்டிருக்குது. அப்போ எல்லாரும் ஐசியூக்கு போனால் தான் பேசுவாரா? இப்படி இன்னொருத்தர் தூக்கு போடும்பொழுது அவருக்கு ஏதோ ஒரு வசனம் தெரிஞ்சிச்சான். அவர் சொன்னார், கர்த்தர் தூக்குமடியில் என்னோடு பேசினார். அதுக்கு நடுவில் கத்தி கத்தி பார்த்தாரு. கடைசியாக ஒரு சான்ஸ் பேசினார். அப்பயாவது நீ கேட்ட. பாருங்க, we make things very complicated. இப்போ தேவன் என் கூட பேச முடியும்னா நிறைய பேருக்கு என்னன்னா, அப்படி இப்படிங்க பேச முடியும். He is dwelling inside of you. தேவன் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ உங்கள் வீட்டிலேயே ஒருத்தர் கூட இருக்கிறாருங்க, அவருக்கு சத்தம் கேட்க மாட்டுதுன்னா காதை தான் போய் செக் பண்ணணும். கரெக்டா? காதை தான் போய் என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. இல்லாட்டி கேட்டுட்டு கேட்காத மாதிரி இருக்கணும். கேட்டுட்டு என்ன பண்ணணும்? கேட்காத மாதிரி. பட் யூ ஆர் 100% குவாலிஃபைட் டு ஹியர் காட். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் 100% தேவ சத்தத்தை கேட்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் என் கூட பேசுவாரா? கண்டிப்பாக பேசுவார். நீங்கள் பைபிள் எடுத்து பாருங்கள், பாவம் செய்தவனோட தான் நிறைய பேசியிருக்கிறார். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நான் ரொம்ப பாவி. அப்போ உங்க கூட தான் நிறைய பேசுவார். யோசேப்போட பேசவே இல்லை தெரியுமா உங்களுக்கு? அப்பப்போ ஏதாவது கனவு காட்சிகளோடய நிப்பாட்டிட்டார். ஆனால் இந்த யாக்கோபோட போகிற வழி, வர்ற வழி, உட்கார்றது, எந்திரிக்கிறது எல்லா டைம்லையும் பேசினார். ஏன்னா இவன் டேஞ்சரானவன். நீங்கள் ரொம்ப பிரச்சனையாக இருந்தீங்கன்னா ரொம்ப பேசுவார். எப்படி? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு ரொம்ப பிரச்சனை இருந்தா உனக்கு ரொம்ப பேசுவார். ஏன்னா அவருக்கு தெரியும், இவன் கூட பேசினாதான் இவன் என்ன பண்ணுவான். நீங்கள் வீட்டிலேயே பாருங்கள், ஒரு சில நல்ல கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு எப்பயுமே அட்வைஸ் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அது வளரும் பொழுதே முளையிலே தெரியும் இது பிரச்சனையாடுதுன்னா அதுக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே அட்வைஸ் தான். கர்த்தருக்கும் தெரியும், நல்லா தெரியும், நிறைய பேசுவார். ஹல்லேலூயா. அதனால தேவன் பேச மாட்டார்ன்ற எண்ணத்தை முதலாவது கலைந்து விடுங்கள். ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராய் தட் தாட். கர்த்தர் என் கூட பேசுவார், நான் தான் கவனமாக உட்காந்து என்ன பண்ணணும்? கேட்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா.
கர்த்தர் பேச மாட்டார், என் கூட பேசுறதுக்கு நான் தகுதி இல்லை. இல்லை, நீங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறீர்களோ அன்றைக்கே நீ முழு தகுதி அடைந்து விடுகிறீர்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் ஆம்பிளிஃபைட் பைபிள்லேருந்து வாசிக்க விரும்புகிறேன். நான் தமிழில் முதலாவது வாசித்துடலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டான், அவன் காண மாட்டான். ஓகே, நம்ம தமிழில் என்ன சொல்லியிருக்கு, காண மாட்டான் இருக்குது. ஆம்பிளிஃபைட் பைபிள் என்ன சொல்லியிருக்குதுன்னா, he will not know, அவன் அதை தெரிந்து கொள்ள மாட்டான். ரட்சிக்கப்படலைன்னா அவனுக்கு இப்படி ஒரு ஆவிக்குரிய மண்டலம் இருக்குதுன்னு அவனுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. இரண்டாவது, டு பி அக்வைண்டட் வித், அதோடு கூட அவனால் இணைத்து கொள்ள முடியாது. அதோடு கூட அவனால் என்ன பண்ண முடியாது, இணைத்து கொள்ள முடியாது. மூன்றாவது ஒன்று சொல்லியிருக்குது பாருங்க, he will not experience, அப்படி என்றால் அதை அவனால் அனுபவிக்கவும் முடியாது. ஏன் எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும்னா, இப்படிப்பட்ட அற்புதமான தெய்வீக மண்டலமும் தேவனும் இருக்கிறார் என்பதை ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு கூட அவன் இணைந்து கொள்ள வேண்டும், அவரை முழுமையாய் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. So when you get born again, நீங்க பரலோக ராஜ்யத்தை பார்க்க போறீங்கன்னா மரிச்சு பார்க்க போறீங்கன்னு கிடையாது. நிறைய பேர் அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். பரலோகத்தில் போய் ஒரு நல்ல சீட்டை என்ன பண்ணிடணும், போட்டுடணும். இப்படி ஒரு சிலர் என்னென்னா அந்த சிங்காசனத்துக்கு பக்கத்துலேயே இருக்கணும், எப்படி தூரமாக போயிடக்கூடாது அப்படின்லாம் பிளான் பண்ணின்னு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், தேவனை ராஜ்யத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் என்னன்னா, ஃபஸ்ட்டு அதை தெரிந்து கொள்வீர்கள். இரண்டாவது அதை என்ன பண்ணுவீங்க, அதோடு கூட உங்களை இணைத்துக் கொள்வீர்கள். மூன்றாவது என்னது, அதை அனுபவிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவன் ரட்சிக்கப்படும் பொழுது தெய்வீக இணைப்பிலே தேவ சத்தத்தை கேட்பதற்கு அவன் முழு அங்கீகாரமும் பெற்றுக்கொள்ளுகிறான். he is 100% qualified. ஹல்லேலூயா. நீங்க பரலோகம் திறந்து உங்க கூட கர்த்தர் பேசுறதுக்கு நீங்கள் முழு தகுதி உடையவர்களாய் மாறி விடுகிறீர்கள். காணப்படாத உலகம் உங்களோடு கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு நீங்கள் அந்த தகுதியான இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். நீங்கள் எங்கே வந்து சேர்ந்திருக்கிறீங்க, அந்த தகுதியான இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். ஸோ ஹியரிங் காட் இஸ் நாட் நவ் ப்ராப்ளம் வித் காட், இட் இஸ் அ ப்ராப்ளம் வித் அஸ். அதனால தான் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்ம மேலே நிறைய பொறுப்பு இருக்கிறது என்று முதலாவது சொன்னேன். இப்போ ஆவியானவர் உள்ளதான் இருக்கிறாரு. இதை கேட்பதற்கு நாம் எவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறோம், எவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறோம். இப்போ கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்பதற்கு சில முக்கியமான காரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு சில முக்கியமான காரணங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எதையாவது ஒன்றை நம்ம செய்யணும்னா அதற்கு நமக்கு நிச்சயமாய் சரியான தகவல்கள் தேவை. ஓகே, நான் சொல்கிறது நீங்கள் கடகடன்னு எழுதிக்கொள்ளலாம். ஏன்னா இதை வைத்து தான் நம்ம இப்போ கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஐ வாண்ட் டு ப்ரே ஓவர் திஸ் தாட்ஸ். தேவன் ஏன் நம்மோடு கூட கம்யூனிகேட் பண்ணுறார், why God wants to communicate with us. முதலாவது, நம்மளை பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக நம்மோடு பேசுகிறார். டு prevent us from danger. நீங்கள் பெரிய தவறிலும் பெரிய பிரச்சனையிலும் பெரிய இழப்புகளிலும் நீங்கள் போய் சிக்கிவிடாதபடி கர்த்தர் பேசுகிறார். This is one of the profound way that God deals with men. நீங்கள் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படிக்கலாம். அங்கு பவுலோடு தேவன் திட்டவட்டமாய் பேசுகிறார். டு prevent him from danger. அவனை பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுவதற்காய் பேசுகிறான். இன்னைக்கு ஏன் இந்த காலத்தில் நம்ம கர்த்தருடைய சத்தத்தை அவசியமாக கேட்கணும்னா, வரும் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். வரும் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கணும். இரண்டாவது, நம்முடைய திட்டங்கள் என்ன, என்னுடைய டெஸ்டினி, என்னுடைய தெய்வீக முடிவு என்ன என்பதை நான் தெரிந்து கொள்வதற்காக கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். டு ஹேவ் எ கிளியர் பிக்சர் அபவுட் மை டெஸ்டினி. என்னை குறித்து தேவன் என்ன நிலையான வடைபரத்தை வைத்திருக்கிறார் என்பதை நான் கண்டுபிடிப்பதற்காக தேவனோடு சத்தத்தை நான் கேட்க வேண்டும். ஈச் ஒன் ஹேவ் இட்ஸ் ஓன் டெஸ்டினிஸ். ஹல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் பேசினார். யோசேப்போடு கர்த்தர் என்ன பண்ணாரு, பேசினார். ஏன்னா அவனை குறித்து ஒரு வரைபடத்தை வைத்திருந்தார். அந்த வரைபடத்தை தெளிவுபடுத்துவதற்காக கர்த்தர் அவனோடு கூட பேசினார். இன்னைக்கு ஏன் கர்த்தர் நம்ம கூட பேசணும், அதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் நிலைகளை விவரிக்க தேவன் விரும்புகிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கிறோம்.
இந்த காரியத்தை நிறைவேற்றலாமா, அதை நிறைவேற்றலாமா. பாருங்க, அந்த தீர்மானமான முடிவுகளை கர்த்தர் நமக்கு கொண்டு வருவதற்காக தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக, எதிரியின் திட்டங்களை நமக்கு அறிவிப்பதற்காக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். டு ரிவீல் த சீக்ரெட் ஆஃப் த எனிமி. பாருங்க, நீங்க எப்பெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறீங்களோ அப்பொழுது எதிரியினுடைய திட்டங்களை எல்லாம் கர்த்தர் உங்க கூட என்ன பண்றாரு, உங்களுக்கு இலவசமாய் டவுன்லோட் பண்றாரு. எலிசாவோடு கூட இந்த சிறிய ராஜாங்க பெரிய பிரச்சனையை சந்தித்தார்கள். ஏன்னா அசீரியர்கள் எப்பெல்லாம் படையெடுத்து வர்றாங்களோ அப்போ எலிசாவுக்கு என்ன பண்ணிடும், இன்ஃபர்மேஷன் வந்துடும். இவர் சொல்லுவார், அங்கே ஒளிஞ்சு நிற்கிறான், இங்கே வரான், இந்த ரூட் வழியாக வரான், அந்த ரூட் வழியாக. இவங்களுக்கு ஒரே பெரிய தலைவலி ஆயிடுச்சு. ஏன்னா God gives the enemies of the secret of the enemies. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கிடைச்சு கர்த்தர் சில எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். சில காரியங்களை நம்ம ஜெயம் எடுக்கணும்னா கர்த்தர் நம்மோடு பேசினா தான் ஜெயம் எடுக்க முடியும். இந்த பிரச்சனையுடைய வேர் எங்க இருக்குது, இந்த பிரச்சனையுடைய திட்டம் எங்க இருக்குது, இந்த பிரச்சனை என்ன ரூட்ல வருது, இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சது என்ற வெளிச்சம் இல்லாமல் ஜெபிக்கும் பொழுது அதை ஜெயிக்க முடியாதவர்களாய் கஷ்டப்படுகிறோம். ஹல்லேலூயா. நான்காவதாக, நம்மை திருத்துவதற்காக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். டு கரெக்ட் அஸ். ஏன்னா நம்ம எல்லாருமே முழுவதுமாய் திருந்தினவர்கள் அல்ல. நம்ம போக போக என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், திருந்தி கொண்டிருக்கிறோம். ஸோ திருத்துவதற்காக தேவன் நம்ம கூட என்ன பண்ணுறாரு, அதிகமாய் பேசுகிறவராய் இருக்கிறார். ஐந்தாவதாக, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நிறைவேற்றுவதற்காக பேசுகிறார். யோனாவோடு கர்த்தர் பேசினார். God spoke with Jonah. அவனை நினைவேக்கு போக சொன்னார். ஏன்னா ஒரு அசைன்மெண்ட் வச்சுருந்தாரு. அந்த அசைன்மெண்ட்டுக்கு அவன் போய் சேரணும். இன்னைக்கு கர்த்தர் சில வேளையில நம்ம கூட பேச விரும்புகிறார். ஏன்னா நமக்கு வைத்திருக்கிற அந்த அலுவல்களை முடிப்பதற்காக தேவன் பேசுகிறார். ஆறாவதாக, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். மற்றவர்களுக்கு பரிந்துரை ஜெபம் செய்வதற்காக. ஒரு அழிவுக்கு நேராக ஒரு பட்டணம் போய் கொண்டிருக்கிறது. அப்ப ஆபிரகாம் எந்திரிச்சு அந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கிறான். கர்த்தாவே, 50 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை என்ன பண்ணுவீரு, விட்டு விடுவீரா. பாருங்க, சில வேளையில கர்த்தர் நம்மளை எழுப்பி நம்மளை ஜெபிக்க வைக்கிறதுக்காகவே நம்ம கூட பேசுகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜெப உணர்வுகள்லாம் வந்துருச்சுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் உங்க கூட ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வர்றாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உங்களுக்கு சில வேளை சீக்கிரமாக எழுப்பி விடலாம், எழுப்பி விட்டு ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க சொல்லலாம். நீங்கள் ஒரு வாட்டி ஜெபிச்சிங்கன்னா 2வது வாட்டியும் வருவார். சரி, இவன் மூலமாக அடுத்த இன்னொரு பிளான் என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலான்னு. சில ஆளுங்க என்னென்னா, கர்த்தாவே நான் எப்போ ஜெபிச்சாலும் நீர் கேட்பீர், தெரியும், இப்போ அவசரமான திட்டம், இதுக்கு ஜெபிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் தேவை. ஹல்லேலூயா. இன்டர்செஷன் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதற்காக தேவன் நம்ம கூட என்ன பண்ணுறான், பேசலாம். ஆபிரகாமோடு அதற்காக பேசினார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சில தகவல்களை நம்ம கொடுப்பதற்காக தேவன் பேசலாம். டு கிவ் அஸ் இன்ஃபர்மேஷன். அது யார்கிட்ட பேசினார்னா, சாமுவேல்கிட்ட பேசினார். ஏலியினுடைய குடும்ப நிலைகளை குறித்தோ அதற்கு பின்பாக என்ன நடக்க போகிறது என்பதை குறித்தோ கர்த்தர் சாமுவேலோடு கூட பேசினார். கர்த்தர் யார் கூட பேசினாரு, சாமுவேல் கூட. டு கிவ் இன்ஃபர்மேஷன். கர்த்தருடைய சத்தம் சில தகவல்களை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது, to deliver us from personally from some problem. நாம் ஏற்கனவே பாருங்க, முதல்ல சொன்னதுன்னா வரப்போகிற டேஞ்சரை குறித்து பேசியிருக்கிறாரு. இந்த 8வது விஷயம் என்னன்னா, நாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து நம்ம கூட பேசுகிறார். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து தேவன் பேசுகிறார். பாருங்க, கர்த்தர் பிரச்சனையை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அது நிச்சயமா தீர்வுக்கு வந்துடும். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பிரச்சனைக்கு அவர் பேச மாட்டார். அதான் பிரச்சனை. நம்ம கேட்காத சில விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு, அவர் பேசுகிறார். ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன், இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் பதிலே வரமாட்டேது பிரதர், ஆனால் அதுக்கு மட்டும் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த பிரச்சனை என்ன ஆகிடும், அடியோடு தீர்ந்து விடும். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் மட்டும் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, 9 மாதத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு உன்னோட பேசிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்கள் பிரச்சனையை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, டீல் பண்ணிட்டார். ஆனால் அன்னைக்கு அண்ணாள்கிட்ட டீல் பண்ணார். கரெக்டாக அவர் ஒரு பிரச்சனையை பேசிட்டார்னா அது முடிவுக்கு என்ன பண்ணிச்சு, வந்து விட்டது. ஸோ காட்ஸ், ஏன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோன்னா, சில தனிப்பட்ட பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முயற்சி செய்கிறோம்.
அதுக்கப்புறம் ஓகே, 9வது, நம்முடைய சில கடந்த காலங்களை வெளிப்படுத்துவதற்காக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இது பாருங்கள், இது ஊழியத்திலும் நாம் எடுக்கக்கூடிய சில தீர்மானங்களுக்கும் உதவி செய்வதாக இருக்கும். இப்போ ஒரு இடம் வாங்க போகிறீங்க, அந்த இடத்த வாங்கலாமா வேணாமான்னு கர்த்தர் நம்ம கூட என்ன பண்ணலாம், பேசலாம். ஏன்னா இட் மே ஹேவ் சம் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். இந்த சில பொருட்களையோ சில விலையுறந்த காரியங்களையோ நம்ம வாங்கும் பொழுது அதுக்கு பின்பாக என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காது, தெரியாமல் இருக்கும். ஸோ டு காட் ரிவீல் த பாஸ்ட், காட் ஸ்பீக்ஸ் டு அஸ். இல்லை ஒரு பொண்ணை பார்க்க போகிறீங்க, ஒரு பையனை அவங்கள திருமணம் பண்ண போகிறீங்க, நீங்கள் போகும்பொழுதே உங்களுக்குள்ள தேவன் பேசுகிறாரு இது வேண்டான்னா அது பாஸ்ட்டில் ஏதோ ஒரு இடத்துல எங்கே இருக்குது, ஒரு சிக்கலில் இருக்குதுன்னு அர்த்தம். நிறைய வேலைகளில் காட் ரிவீல்ஸ் த பாஸ்ட், அப்புறம் காட் ரிவீல்ஸ் த ப்ரெசன்ட். அவர் அடுத்தது என்ன செய்கிறார்னா இன்றைக்கு இருக்கிறதை என்ன பண்ணுறார், அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். 3வது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட் ரிவீல்ஸ் த ஃபியூச்சர். தேவன் என்ன பண்ணுறாரு, நமக்கு எதிர்காலத்தை என்ன பண்ணுறாரு, நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது என்னென்னா காட் வாண்ட்ஸ் டு டீச் அஸ். ஏன் கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார்னா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இதான் அற்புதமான விஷயம். பாருங்க, அற்புதமான விஷயம் என்னது, கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். பாருங்க, கர்த்தர் ஒன்றை கற்றுக் கொடுக்குறாருனா அதை மற்ற யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாததுனால தான் அவரே கற்றுக் கொடுக்குறார். ஹல்லேலூயா. நீங்கள் நோவாவுக்கு யார் கற்றுக் கொடுத்தா வேலையை கட்டுறதுக்கு? ஏன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு அடிப்படை வரைபடமே கிடையாது. இன்றைக்கி அந்த வரைபடத்தின் அடிப்படையில் தான் ஷிப் பில்டிங்கே நடக்குதுன்றாங்க. இன்றைக்கி கப்பல்கள் எல்லாம் அதனுடைய அளவுகளிலும் அதனுடைய பரிமாணங்களை வச்சு தான் அந்த ப்ரொபோசியேஷனில் தான் ஒர்க் பண்ணுறாங்களாம். ஏன்னா அது தேவன் கொடுத்த அளவு. அது யார் கொடுத்த அளவு? தேவன் கொடுத்த அளவு. அதை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. இவனுக்கு ஒரே நாளில் எல்லாம் புரிஞ்சிருக்குமா? அடிக்கடி சொல்லியிருப்பார், இந்த பலகை இப்படி அடி, எப்படி இந்த பலகையை கொஞ்சம் வளைச்சி அடி, எப்படி. He has God speak to us so that he can teach us. பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்குவதற்கெல்லாம் கர்த்தர் நமக்கு போதிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி நம்ம என்ன நினைக்கிறோன்னா பிள்ளைகளை எப்படி வேணால் வளர்த்துடலான்னு. இல்லை, ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு டைரக்ஷனில் பிறந்திருக்குது, ஒவ்வொரு விதத்தில் பிறந்திருக்குது. அதுக்கு ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்குது. அது யோசிக்கிறது, அது சிந்திக்கிறது, அது பேசுறது, அது ஆசைப்படுறது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இதை எப்படி வளர்க்க போகிறோம்? கர்த்தர் நமக்கு டீச் பண்ணலைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, வளர்க்க முடியாது. ஒரு சில காரியங்களை கர்த்தர் சொல்லுவார், இது அமைதியாக இரு, இது கொஞ்ச நாளில் சரியாயிடும். எப்படி பாருங்க, என் பொண்ணை வளர்க்கும் பொழுது அவளுடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். என் ஒய்ஃபுக்கும் என் பொண்ணுக்கும் அடிக்கடி சண்டை வர்றது என்னென்னா மார்க்லாம் கரெக்டாக எடுப்பான், ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி தான் அதுக்கு இப்போ டீச்சர் மார்க் போட்டாங்கன்னே தெரியாது. ஆனால் நான் ஒய்ஃப்ட்ட சொல்லுவேன், நீ இப்போ ரொம்ப சண்டை போடாத, அடிக்காத, இவ்வளோ உற்று போக போக பெஸ்ட்டாகிடும். இப்போ பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் அதுக்கு தான் சொன்னேன், அப்போ எதுக்கு சண்டை போட்டு இருந்தால், அவர் தான் டீச் பண்ணுறாரு, விட்டுருங்க, அது சரியாயிடும்னா விட்டுறணும். எப்படி நம்ம உடனே திருத்திடணும், உடனே சரி பண்ணிடணும். எப்படி காட் டீச்சர்ஸ், கர்த்தர் நமக்கு போதிக்கிறவராய் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, ஏன் பேசுகிறார் என்பதை முதலாவது கண்டுகொள்ள வேண்டும். கர்த்தர் பேசணும், கர்த்தர் பேசணும். ஏன் பேச விரும்புகிறார்? டு டீச்சர்ஸ், நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளை சுகமாக்கும்படியாய் தேவன் பேசுகிறார். God speak to us so that he can heal us. பாருங்க, நம்ம எல்லாரும் பல காயங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். உள்ளான காயங்கள், வெளியான காயங்கள், பல காயங்களோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசினீங்கன்னா அவங்களுடைய கதைகள் எல்லாம் அவ்வளவு வேதனையான கதைகள். ஆனால் தான் கர்த்தர் ஊடுருவி பேச விரும்புகிறார். ஏனென்றால் உங்களையும் என்னையும் தேவன் சுகமாக்க விரும்புகிறார். If God speaks, your inner healing can happen immediately. எல்லா காயங்களும், அழுத்தங்களும், மனிதர்கள் செய்த துரோகங்களும், மனிதர்கள் உங்களை புறக்கணித்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஒரே நிமிஷத்தில் சரியாக்க முடியும், கர்த்தர் பேசினால். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தர் பேசல. அதனால தான் இந்த உள்ளான காயங்கள் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் சுமந்து கொண்டு அதை தீர்க்க முடியாதவர்களாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். When God speaks, he heals us. அவர் என்ன பண்றார்? நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். கடைசியா, when God speaks, he brings us out of darkness. நம்மளை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நம்மளை மாற்றுகிறார். எதிலிருந்து மாற்றுறாரு? இருளிலிருந்து
வெளிச்சத்துக்கு மாற்றுகிறார். அறியாமையிலிருந்து அறிவுள்ள நிலைகளுக்கு மாற்றுகிறார். புரியாதவைகளிலிருந்து புரிந்த நிலைகளுக்கு நம்மளை மாற்றுகிறார். குழப்பத்திலிருந்து தெளிவான இடத்துக்கு தேவன் நம்மளை மாற்றுகிறார். These are the greatest benefits of hearing from God. நீ சொல்லுங்க, இந்த அற்புதமான ஒரு பாடத்தை நம்ம கைவிட்டு விட்டால் நிச்சயமா இழப்பு நமக்கு தான். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் தன்னுடைய சத்தத்தின் மூலமாய் கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் இது எனக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? இது எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? பாருங்க, சில வேளையில் நம்ம ஆசைப்படுற அளவுக்கு அர்ப்பணிப்பு தேவைப்படுது. எப்படி? பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், ஆசைப்படுற அளவுக்கு அர்ப்பணிப்பு தேவை. நம்ம எல்லாருக்கும் இதை கேட்ட உடனே சூப்பராக இருக்குது, இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? உள்ளே இருக்கிற ஆவியானவரோடு இணைந்து வேலை செய்ய போகிறோம். யார் கூட வேலை செய்ய போகிறோம்? உள்ளே இருக்கிற ஆவியானவரோடு இணைந்து வேலை செய்ய போகிறோம். இத்தனை ஆசீர்வாதம் இன்னும் நிறைய இருக்குது. இது நம்மளுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். இதை தேவன் செயல்படுத்தினாலே நம்முடைய வாழ்க்கைகள் அற்புதமாய் மாறிவிடும். நாம் அதிசயமும் அடையாளமுமாய் மாற்றப்பட்டு விடும். எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, தேவனுடைய மிகப்பெரிய விருப்பம் என்னென்னா, அவர் பேசணும், அவர் நம்ம கூட இடைப்படணும், நாமும் அதற்கு என்ன பண்ணணும்? சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுதான் கர்த்தருடைய பெரிய ஆசை. அதுதான் கர்த்தருடைய பெரிய ஆசை. நம்ம அந்த இடத்துக்கு மட்டும் நகர்றோன்னு தெரிஞ்சாவே கர்த்தர் பயங்கர சந்தோஷமாயிடுவார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இப்போ என் மேலே கர்த்தர் சந்தோஷமாக இருக்கிறாரா? நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கிறார். ஏன்னா அதை தெரிந்து கொண்டு, அதை புரிந்து கொண்டு, அதை செயல்படும்படியாய் நான் ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? Hearing God's voice is not automatic. You have to pay a dividend from your side. உங்களிடத்திலிருந்து உங்கள் பங்கை நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் செலுத்தும்படியாய் அழைக்கப்படுகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எழும்பி நிற்போம். ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஒரு 5 minutes ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தாவே, இத்தனை காரியங்களும் எனக்குள்ளே இருந்து ஆரம்பிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அதை ஆக்டிவேட் பண்ணி ஜெபம் பண்ண போகிறோம். எப்படி? அதை செயல்படுத்த போகிறோம். உங்களுக்கு இப்போ பண்ணுற ஜெபம் சில வேளையில் புரியலனா கூட பரவாயில்ல, நீங்கள் விசுவாசத்தில் எங்கள் கூட இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் இணைந்து கொள்ளுங்கள். நல்ல விசுவாசமாக ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தை ரொம்ப அர்ப்பணிப்பான நேரமாய் பாருங்கள். கர்த்தாவே, நாங்கள் கேட்டது ரொம்ப பெருசு இல்லைப்பா, அது எங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. உண்மையாக விரும்புகிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி கர்த்தர்ட்ட சொல்லலாம், கர்த்தாவே எங்கள் கூட பேச ஆரம்பிங்கப்பா. கர்த்தாவே, ரொம்ப நாளாக நாங்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிற அந்த தடைகள் எல்லாம் மாறட்டும். ரொம்ப உள்ளத்திலிருந்து பேசுங்க கர்த்தாவே, எங்கள் கூட நீங்கள் பேசணும். அதற்காக நாங்கள் ஆசைப்படுகிறோம்ப்பா. அதுக்காக நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த நதி எங்களுக்குள்ளாக இருந்து பாய்வதாக. அந்த நதி எங்களுக்குள்ளாக இருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பதாக. எங்களுக்கு புரியாதவைகளை புரிந்த நிலைகளுக்கு மாற்றுவதாக. நான் சொல்கிறேன் பாருங்க, இது ஒரு அற்புதமான நேரம். இது ஒரு ஆக்டிவேஷன் டைம் என்று சொல்லுவோம். கர்த்தர் செயல்படுகிற நேரம். உங்களை மெல்லிய சத்தத்தில் தேவனை உயர்த்துங்க. கர்த்தாவே, எனக்கு இதெல்லாம் ரொம்ப கேட்கும் பொழுது என்னுடைய லைஃப்பில் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புகிறேன்ப்பா. நான் இதை கேட்கிறவனாய் மட்டுமல்ல, நாட் ஓன்லி தட் ஐ நோ, நாட் ஓன்லி தட் ஐ அக்வைண்டட் வித், பட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுடைய ஜெபங்களை கொஞ்ச நேரம் அப்படியே கவனமாக செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய ஜெபங்களை கவனமாக செய்யுங்க. God looks into the sincere prayers. ஹல்லேலூயா. பாருங்க, ஏனோ தானோ என்று ஜெபம் அல்ல, நான் சொல்றதுனால நீங்கள் ஜெபிக்கிறது அல்ல, ஆனால் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே, இத்தனை ஆசீர்வாதங்களை அந்த தெய்வீக சத்தத்தில் வைத்திருக்கிறீரே, அதெல்லாம் நான் அனுபவிக்கணும்ப்பா. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க சந்ததியே கேட்க ஆரம்பிச்சிடும். நான் தீர்க்க தரிசனமாய் ஒரு சிலருக்கு பேசி கொண்டிருக்கிறேன். நீங்க உங்க பிள்ளைகளை மாத்தணும் ட்ரை பண்றீங்க, நீங்க கேட்க ஆரம்பிச்சு பாருங்க, அந்த ஆசீர்வாத கதவுகளை உங்கள் பிள்ளைகள் மேல திறந்து விட்டு விடுவீர்கள். எப்படி சாப கதவுகள் திறக்கப்படுகிறதோ அப்படியே ஆசீர்வாத கதவுகள் உங்கள் பிள்ளைகள் மேல் திறக்கப்படும். நீங்க மட்டும் சத்தத்தை கேட்க போறதில்ல, உங்கள் பிள்ளைகள் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். They will be highly educated by God. Oh ribala shedere, oh rimakabula bo shadaragava. கொஞ்ச நேரம் ஆவியில உண்மையா தேவனை உயர்த்தி ஜெபிங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இது என்னுடைய வாழ்க்கையில வேலை செய்யணும்பா. இல்ல ஒரு சிலருக்கு பேசி அது நின்னு போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு மறுபடியும் அதை தொடங்கி வைக்க விரும்புகிறார். A reactivation is going to happen. ஒரு சிலரோடு கர்த்தர் இடைப்படுகிற அந்த காலங்களும் நேரங்களும் வந்து விட்டது. இப்பொழுது புதிய பரிமாணங்களுக்குள்ளாக நீங்கள் நகர போகிறீர்கள். புதிய பரிமாணங்களுக்குள்ளாக கர்த்தர் உங்களை நகற்ற போகிறார். You will
will move into the new spiritual dimension in the name of the Lord. Hallelujah. In காதுகள் கேட்க போகிறது. கர்த்தருடைய கதவுகளை தட்டுகிற சத்தத்தை நீ கேட்க போகிறாய். அவன் உன் இருதய கதவுகளை தட்ட போகிறான். உன் உணர்வுகளை தட்ட போகிறான். உன்னை உற்சாகத்தை தட்ட போகிறான். ஓ ரபாலே ஷேகேதரே ஓ ரபாஹபோ லபோஷபா ஓ ஹலமோசிதிரி கபோ லபோஷபாதரபா. அப்படியே ஆவியானவரோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? ஆவியானவரோடு கூட கொஞ்ச நேரம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? அப்படியே நல்ல ஃப்ரீயா டங்ஸ்ல பேசுங்க. நான் சொல்றேன் பாருங்க, நம்ம எப்பெல்லாம் சத்தமா பேசுறோமோ அப்பெல்லாம் முழு நினைவோடு பேசுவோம். அதனால தான் சண்டை போடுறப்ப பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டடா சத்தம் போடுறோம். ஏன்னா அந்த நினைவெல்லாம் அது மேல இருக்கும், நம்ம சண்டை போடுற கருத்து மேல இருக்கும். அந்நிய பாஷை பேசும் பொழுது நான் சொல்றேன் பாருங்க, நீங்க சத்தமா பேசும் பொழுது உங்கள் முழு நினைவுகளையும் நீங்கள் அந்த இடத்துல கொண்டு வருகிறீர்கள். இது சத்தத்துக்காக அல்ல, நீங்கள் கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறதுக்காக தான் நான் சத்தமாய் அந்நிய பாஷையில ஜெபிக்க சொல்லுகிறேன். உங்களால முடிஞ்ச அளவு சத்தம் போட்டு ஜெபியுங்க. ஓ ரிமா ஹெபோ லமோ சபா ஓ ரபா. யாரையும் நம்ம இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வரல, ஆனால் தேவனிடத்தில் நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்க போகிறோம். கர்த்தாவே, உம்முடைய சத்தத்தை கேட்கிற காதுகளை உடையவனாக இந்த இரவிலே என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. இப்பொழுதே உம்முடைய சத்தம் எனக்கு தொனிக்கப்படுவதாக. இந்த இரவு நேரங்களிலே கர்த்தாவே நீர் பேச ஆரம்பிப்பீராக. வார்த்தையின் மூலமாய் பேசுவீராக, சொப்பனங்கள் மூலமாய் பேசுவீராக, தரிசனங்கள் மூலமாய் பேசுவீராக. தேவ தூதர்கள் இறங்கி வந்து எங்களோடு கூட இடைப்படுவார்களாக. I see some angels that is descending upon this place. ஒரு சில தேவ தூதர்கள் இறங்குகிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ரிபா லேஷிதிரி ரிமா கபாலபா. நீ கட்டுவாய். கர்த்தர் சொல்றாரு, நீ கட்டுவாய் என்று சொல்லுகிறார். Something that has been broken in your life, but you will build it. That's a prophetic word. உன்னை கட்டி எழுப்பும்படியாக, அசைக்கும்படியாக தேவதூதர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஓ ரிபாலே ஷேதரே எரே மஹமௌல பூசபா கபாலபா எரே மஹமௌல ஷேதரே ஓ ரிஹாலா பூஷபா. நீ ஆவியானவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறாய். நீ ஆவியானவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறாய். சில வேளை நீ உலகத்துக்கு உன் நேரத்தை கொடுத்துட்ட, உன் கவனத்தை கொடுத்துட்ட, உன்னுடைய அசைவை கொடுத்துட்ட. ஆனா மறுபடியும் நீ வந்துட்ட. இப்பொழுது மறுபடியும் அது செயல்பட போகிறது. வாலிப பெண்ணே, கர்த்தர் சொல்லுகிறார், again I will start speaking to you. உன்னோடு நான் நேரடியாய் பேசி இருக்கிறேன். அதை விட்டு நீ தூர போனாய், ஆனால் மறுபடியும் உலகத்திலிருந்து திரும்பி வந்து விட்டாய். I will start speaking to you again. I will start speaking to you again. Oh ribala shegedere bokaba ramahala bushidere gabo rimala bushaba kabalabo. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அந்த நதி பாய முடியாமல் இருந்த சில தடைகளை எல்லாம் தேவன் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முன்னாடிலாம் ஆவியில நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய அசைவு இருக்கும் பாஸ்டர். ரொம்ப நேரம் வர்ஷிப் பண்ணுவேன், ரொம்ப நேரம் பைபிள் படிப்பேன். நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன்னு எனக்கே தெரியாது. என்னை சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் குறித்து எனக்கு கவலையே இல்லாம இருக்கும். ஆனா அதெல்லாம் நின்று போய்விட்டது. இல்லை, இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த நதி மறுபடியும் உனக்குள்ளாய் பாய போகிறது. அந்த நதி உனக்குள்ளாய் மறுபடியும் பாய போகிறது. அது தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறது, உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறது, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறது. இதோ கர்த்தருடைய சத்தம் இன்னதென்று நீ தெளிவாய் சொல்லுகிறவனாய் கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். ஓ ஹalleluya. அந்த நதி பாய போகிறது. அந்த நதி பாயும். ஹalleluya. அந்த நதி பாயும். நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற நதி பாயணும். ஹalleluya. எனக்குள்ள ஜீவ நதி இருக்குது, அது பாய்ந்து கொண்டே இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் பாய வேண்டும். ஓ ரபா கிலி மோ சபாதரா ஓ ரபா கபோ லபுஷபா. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நம்ம எப்பெல்லாம் மனம் திரும்புகிறோமோ அப்பொழுது பரலோகத்துல பயங்கர சந்தோஷம் வருது. ஏன்னா அவர் ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம இணைஞ்சு கொள்ளுகிறோம். அவ்வளவுதான். அவருடைய பெரிய திட்டத்தில் வந்து நாம் இணைந்து கொள்ளுகிறோம். இந்த இரவு நேரத்தில் ஆவியானவர் நம்மளை பல நிலைகளிலே பேசி இருக்கலாம். உங்களை நீங்களே தாழ்த்துங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த 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 மீட்டிங் முடிகிற வரைக்கும் நீங்கள் மக்களோடு பேசுகிறத ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதுக்கு நேரத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். ஜஸ்ட் ஸ்பீக் வித் காட் அலோன். ஹalleluya.
நீங்கள் பேச ஆசைப்படுங்க, அவர் உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். கர்த்தாவே, இந்த அருமையான செஷனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களோடு கூட நீ ரெடிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தாவே, எங்கெங்கெல்லாம் சில கேப் இருக்குதோ அதெல்லாம் கர்த்தாவே வருகிற நேரத்தில் கர்த்தர் அதை ஃபில் பண்ணி கொடுப்பீராக என்று செபிக்கிறோம். எங்கள் சந்தேகங்கள்லாம் கிளியர் பண்ணுங்கப்பா. நாங்கள் இன்னும் உணர்வுக்குள்ளாக வந்து தேவ திட்டத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எங்களோடு கூட ஆழமாய் பேசுவீராக என்று சொல்லி இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.